காயின் எட்ஜஸ்ல இந்த மாதிரி கட்டு எதுக்கு இருக்குன்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இத கிரிப்புக்காக நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னால வேற ஒரு காரணம் இருக்கு. அந்த காலத்துல காயின்ஸை சுத்திய வச்சு அடிச்சுதான் செய்வாங்க. அதனால இது ரவுண்டா பர்ஃபெக்ட்டா இல்லாம இப்படி ஒரு ஷேப்பே இல்லாம இருக்கும். முன்னாடி எல்லா காயின்ஸையும் தங்கம் இல்ல வெள்ளியில செய்வாங்க. சோ காயின்ஸ் இப்படி இருக்கிறதால மக்கள் இத கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அவங்க கிட்ட வச்சுக்குவாங்க. இப்படி கலெக்ட் பண்ண சின்ன சின்ன பீசஸ் உருக்கி தங்க கட்டி மாதிரி செஞ்சு அவங்க வித்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் காயின் கிளிப்பிங். இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதனால மார்க்கெட்ல இருந்த ஒவ்வொரு காயினும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே காயின் கிளிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம நியூட்டன் மாமா வந்தாரு. அதே கிராவிட்டியை கண்டுபிடிச்ச நியூட்டன் தான். அப்ப நியூட்டன் ராயல் மின்ட் ஹெட்டா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் காயின் கிளிப்பிங் பண்றாங்க, அதனால நம்ம காயினை மில்லிங் பண்ணலாம்னு சொன்னாரு. காயினை பர்ஃபெக்ட் ஷேப்ல செஞ்சு எட்ஜஸ்ல இந்த மாதிரி ரிட்ஜஸ் வைக்கலாம்னு சொன்னாரு. இப்போ இந்த காயின்ஸை யாராவது கட் பண்ணா நமக்கு உடனே தெரிஞ்சிடும் அந்த ஐடியா உண்மையாவே ஒர்க் ஆச்சு. மார்க்கெட்ல காயின் கிளிப்பிங் மெல்ல மெல்லமா குறைஞ்சு போச்சு. இந்த காலத்துல கண்ணு தெரியாதவங்க இந்த ரிட்ஜஸை தொட்டு பார்த்து காயின்ஸை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி வெண்டிங் மிஷின்ஸ் கூட இந்த ரிட்ஜஸ்னால காயின்ஸை கண்டுபிடிக்க முடியும்.